12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.4 5ஆம் கணக்கு பார்க்கலாம். y = a power x plus b by x, x not equal to 0 என்பது x² y டபுள் டேஷ் plus xy dash minus y சமம் 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை வகைப்படுத்தும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு அமைஞ்சது அப்படின்னா இது ஒரு தீர்வாகும்னு சொல்லிடலாம். சமன்பாடானது y = ax plus b by x. இதை சுருக்கலாம் வகைப்படுத்துவதற்கு தகுந்த மாதிரி. y = ax, b by xல x தொகுதிக்கு கொண்டு போறப்ப x-இன் அடுக்கு -1ன்னு எழுதிக்கலாம். x-ஐ பொறுத்து முதலில் வகையிடும் பொழுது x-ஐ பொறுத்து வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு y dash. இங்கே y dash y டபுள் டேஷ்னு கொடுத்ததுனால y dashன்னு எழுதிக்கலாம். y dash a பெருக்கல் x-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 plus b x பவர் -1 வகைப்படுத்தும் பொழுது அடுக்கு -1 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது -1 -1. y dash-இன் மதிப்பானது 1 பெருக்கல் a plus into minus b x-இன் அடுக்கு -2 ஆகும். அடுத்து y டபுள் டேஷ் கணக்கிடலாம். மீண்டும் வகைப்படுத்தலாம். x-ஐ பொறுத்து மீண்டும் வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு y டபுள் டேஷ் ஆனது a என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். b பெருக்கல் x-இன் அடுக்கு -2 வகைப்படுத்தும் பொழுது -2 முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது -2 -1. அப்போ y டபுள் டேஷின் மதிப்பானது - plus 2b x-இன் அடுக்கு -3 ஆகும். எனவே y டபுள் டேஷ் ஆனது 2b x-இன் அடுக்கு -3. தேவையான வகைக்கெழு சமன்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா இடதுபுற மதிப்பாக என்ன கொடுக்கப்பட்டுள்ளது வகைக்கெழு சமன்பாட்டுல x² y டபுள் டேஷ் பிளஸ் xy டேஷ் மைனஸ் y. நேரடியாக நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்காததுனால இடதுபுற மதிப்பை எடுத்துட்டு வலதுபுற மதிப்பு 0 வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். அப்படி 0 கிடைச்சதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒரு தீர்வுன்னு சொல்லிடலாம். இப்ப x² y டபுள் டேஷின் மதிப்பு என்ன 2b x-இன் அடுக்கு -3 பிளஸ் x y டேஷின் மதிப்பு என்னது a மைனஸ் b பெருக்கல் x-இன் அடுக்கு -2. அடுத்து y-இன் மதிப்பு y என்னது ax plus b by x. இதை சுருக்கலாம். இதை சுருக்குவதற்கு முதல் உறுப்புல 2b x-இன் அடுக்கு 2 x-இன் அடுக்கு -3 கூட்டிட்டோம்னா 2 - 3-இன் மதிப்பு x-இன் அடுக்கு -1 ஆகும். அடுத்த உறுப்புல ax-ஆல பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிட்டோம்னா ax மைனஸ் b பெருக்கல் x-இன் அடுக்கு 1 x-இன் அடுக்கு -2 எனும் பொழுது 2ஐயும் கூட்டும் பொழுது x-இன் அடுக்கு -1. அடுத்து -ax மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் b by x. 2b அடுக்கு x-இன் அடுக்கு -1 என்பதை பகுதியில் எழுதுறப்ப 2 by x பிளஸ் ax மைனஸ் x-இன் அடுக்கு -1 பகுதியில் எழுதும் பொழுது -b by x மைனஸ் ax மைனஸ் b by x. மைனஸ் b by x மைனஸ் b by x மைனஸ் 2b by x-ன்னு வரும். மைனஸ் 2b by x பிளஸ் 2b by x 0 ஆயிடும். அதே போல ax மைனஸ் ax 0 ஆயிடுச்சுன்னா x² y டபுள் டேஷ் பிளஸ் xy டேஷ் மைனஸ் y இதனுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு 0. எனவே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமன்பாடு அதாவது y = ax plus b by x என்பது எதன் தீர்வாக அமையும் அப்படின்னா x² y டபுள் டேஷ் பிளஸ் xy டேஷ் மைனஸ் y சமம் 0-இன் ஒரு தீர்வு ஆகும்.